ஹாய் ஃப்ரெண்ட். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பின்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து தட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். இன்னும் இட்லியே வரலன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஏன்னா காலம்பரை நல்லா ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு டிஃபன் தாங்க. அப்போவே பாருங்கள் சிக்கன் கிரேவியும் இட்லியும் கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி ஒரு பூஜை எனக்கு, அதனால் நான் பாருங்கள் என் தட்டில் வெறும் இட்லியும் சாம்பாரும் தான். இவங்க தட்டில் வந்து பிச்சு போட்ட கோழி, வறுத்த கோழின்னு எல்லாமே வச்சுக்கிட்டு காலையிலேயே ஒரு கட்டு கட்டிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே இப்போ ஏறுறோங்க. எங்கே ஏறுறோன்னு பார்த்தீங்களா, ஏற்காடுக்கு தான். ஏற்காடு வந்து நம்ம சேலம்லேருந்து நம்ம வந்து ஒரு 30 கிலோமீட்டர்லேயே வந்து நம்ம ஏற்காடை வந்து ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து வந்து சேலம் வந்து ரீச் பண்ணிவிட்டும் வரா மாதிரியும் நம்ம பஸ்லேயும் வந்துடலாம். கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேனே எடுத்துக்கிட்டோம் சென்னையிலேருந்து. எங்கள் ஒரு டெம்போ மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு 10 பேர் போகிற மாதிரி ஒரு டெம்போ எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு 10 பேர் போனோம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து அப்படியே சரி இந்த வேன்லேயே போயிடலாம், அங்கங்கே பஸ்ஸில் ஏறி இறங்கிலாம் போக வேண்டாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ இந்த வேனில் வந்து இப்போ அங்கேருந்து வந்ததும் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கீழே ஏற்காடுக்கு அந்த ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எத்தனை ஒரு 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. சுற்றி 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 ரவுண்ட் அடிக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஏறுறோமே முட்டாள்தனமாக, எங்கே வாந்தி வந்துட்டு போதோ, அங்கங்கே வந்து ஒரு இதுவாக வந்து நிற்க வேண்டியதாகிடுமோ வண்டி அப்படிலாம் நினச்சோம். ஆனால் ஏதோ அந்த அளவுக்கு தெரியல. இட்லின்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே தான் சாப்பிட்டோம். ரொம்ப வந்து வயிறு ஃபுல்லாலாம் சாப்பிடல. அதனால் அங்கேருந்து வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதுனால நாங்கள் அவ்வளோ ஸ்லோவாக வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அதுலேயும் இந்த மேலேருந்து வந்து இங்கேருந்து பார்த்தா வந்து பயமாக இருக்கும். அதனால் ஜன்னலெல்லாம் பார்க்காதீங்கன்னு வேறு நிறைய பேர் சொல்லிகிட்டே வந்தாங்க. இருந்தாலும் எவ்வளோ பயமாக இருந்தாலும் அதை வந்து எட்டி பார்க்கும்போது அந்த இயற்கையோட அழகு வந்து சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதை வந்து வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டே நாங்கள் வந்து ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். I am very happy. Start music. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஏதாவது ஒரு ஒன் டே ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலே நம்மளுக்கு வந்து இந்த ஏற்காடு, ஏலகிரி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வந்துடும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒன் டே ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணாலே போதும். ஒரு போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலம்பரை கொஞ்சம் அங்கே இருக்கிற பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம. அதனால தான் நாங்கள் வந்து இது ஒரு சாட்டர்டே சண்டே மட்டும் கிடச்சதுனால அங்கே ஒரு ட்ரிப்பு போடலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இப்போ இந்த ஏற்காடு தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான சாய்ஸ் தாங்க, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு.